11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இயக்குனர் சசி விஜய் ஆண்டனி கூட்டணியில உருவாகும் 100 சாமி திரைப்படம் அடுத்த ஆண்டு மே 1ஆம் தேதி திரைக்கு வரும்னு படக்குழு அசத்தலான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. சசி இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிப்புல கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான பிச்சைக்காரன் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இதைத் தொடர்ந்து படத்தோட 2ஆம் பாகத்தையும் விஜய் ஆண்டனி இயக்கி நடிச்சிருந்த நிலையில இதே கூட்டணியில மீண்டும் புதிய திரைப்படம் ஒன்று உருவாக இருக்கு. 100 சாமி என தலைப்பு வைக்கப்பட்டிருக்க இந்த படத்தை விஜய் ஆண்டனி தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா தயாரிச்சு நடிக்க இருக்காரு. இந்த படத்துல லிஜோமோல் ஜோஸ், ஸ்வாசிகா முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. நடிகர் தனுஷோட முதல் முறையா இட்லி கடை படத்துல நடிச்ச அனுபவங்கள் குறித்து பகிர்ந்திருக்காரு நடிகர் பார்த்திபன். இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கிற பதிவுல மிஸ்chievous பார்த்திபன் மிஸ்chievous தனுஷிடமிருந்து ஒரு பட்டமனோ குறும்பு அரும்புவதே விரும்பும் போதும் அல்லது விரும்பப்படும் போதும் இன்னமும் தான் ரசிகர்களால் விரும்பப்பட படாத பாடுபடுவதாகவும் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டுமில்லாம இட்லி கடையில நான் ஒரு மினி இட்லியாக சுவைக்கப்பட்டால் மகிழ்வேன்னு குறிப்பிட்டிருக்காரு நடிகர் பார்த்திபன். தனுஷோட பணியாற்றும் முதல் அனுபவத்தை முற்றிலும் ஒரு முழுமையான கலைஞனா ரசிச்சதாகவும் நிகழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. பராசக்தி பட இயக்குனரான சுதா கொங்கரா நடிகர் ரவி மோகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தனது கதாபாத்திரத்துக்காக 200% அர்ப்பணிப்புடனும் அமைதியாகவும் தயக்கமில்லாமல் ரவி மோகன் தயாராவார்னு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ரவி மோகனுடன் பணியாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்லி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சுதா கொங்கரா. செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.